Welcome to MSc Softech. நான் மணிகண்டன். இந்த வீடியோல C languageல நம்மளோட முதல் program பார்க்க போறோம். Has include stdio.h has include conio.h void main open bracket close bracket curly open curly close in between la clear screen clr scr open bracket close bracket end la semicolon printf open bracket double quotes kulla msd double quotes oda end close bracket end la semicolon get ch open bracket close bracket end la semicolon. இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னவா இருக்கும்னா msd அப்படிங்கிற டிஸ்ப்ளே. இந்த டபுள் கோட்ஸ்குள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். இதுதான் இந்த ப்ரோக்ராமு. இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சாச்சு. டைப் பண்ணி முடித்த உடனே நம்ம பண்ண வேண்டியது எரர் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு கம்பைல் பண்ணணும். இங்கே கம்பைல் Alt F9 கொடுக்கும்போது நடக்கும். வார்னிங் இல்லை, எரர்ஸ் இல்லை. ஓகே ஃபைன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அவுட்புட் பார்க்கணும். அதுக்கு ரன் பண்ணணும். Control F9 ரைட். இது டர்போ C++ சாஃப்ட்வேர். அதுக்குள்ளே நான் டைப் பண்ணியிருக்கிறேன். IDE டிஃப்ரெண்ட் ஐடிஸ் இருக்குது. இப்போ டர்போ C++ மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் ஐடியிலையும் நம்ம ப்ரோக்ராம் பண்ண தான் போகிறோம். அதனால் குழம்ப வேண்டாம். இப்போதைக்கு முதல் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறோங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. ஃபைன். ஒரு C ப்ரோக்ராம் அப்படின்னு வரும்போது மெயின்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். வெளியில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கிளியர் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் printf, அதுக்கப்புறம் get ch அப்படிங்கிற ஆர்டரில் தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். மேலே இருக்கிற இன்க்ளூட் stdio conio இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஹெடர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்க்ளூடுங்கிறது டைரக்டரி மீன் பண்ணுது. stdio.h ஒரு ஃபைலு. இந்த stdio.h நான் இன்க்ளூட் பண்ணுறேங்கிறத மீன் பண்ணுறது தான் இந்த இன்க்ளூட் stdio.h. ஹெடர் ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னா சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் சப்போர்ட் பண்ணுற ரூல் இருக்கும். ஸோ அந்த ரூல் வந்து stdio.hல சில இருக்குது, conio.hல சில இருக்குது. இங்கே இருக்கிற printf இருக்கு இல்லையா, printf மட்டும் கிடையாது, இன்னுமே சில இருக்குது. பட் இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் printf வந்து stdio.h ஹெடர் ஃபைலுக்கு கீழே இருக்குது. அண்டு clr scr அண்ட் get ch இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா conio.h அப்படிங்கிற இந்த ஹெடர் ஃபைல் கீழே இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ stdio.h இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை, டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் கம்பைல் பண்ணினேன்னா Alt F9 கம்பைல் பண்ணனா ஒரு எரர் வருது. என்ன எரர்னு பாருங்கள். printf should have a prototype அப்படின்னு. ஸோ இது மீன் பண்ணுறது என்னன்னா இந்த include stdio.h அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணுறது தான். include stdio.h. ஓகே, இப்போ மறுபடியும் கம்பைல் பண்ணும்போது எரர் இருக்காது. இப்போ ஒருவேளை conio.h இல்லை அப்படின்னா இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். டெஃபினட்டாக ரெண்டு எரர். ஒன்று கிளியர் ஸ்க்ரீனில், கிளியர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக போடணுமா இல்லை clr scr போடணுமானா டெஃபினட்டாக clr scr அப்படின்னு தான் போடணும். இதுதான் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான ஃபார்மட்டில் இருக்கிற ரூல் பேஸில் எழுதுறதுக்கு பேர் தான் சின்டாக்ஸு. ஃபைன். ஸோ அப்போ டெஃபினட்டாக clr scr ஒரு எரர், இன்னொரு பக்கம் get ch இது ரெண்டுமே எரர் வருது. ஸோ இது ரெண்டுமே எதுக்கு கீழே இருக்குன்னா அந்த conio.hக்கு கீழே இருக்குது. has include conio.h. ஃபைன். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பிரச்சனை இல்லை, எரரும் இல்லை. அடுத்தது வாய்டு மெயின். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு ப்ரோக்ராமுக்கு மெயின் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த வாய்டுங்கிறது டேட்டா டைப்பு. இந்த வாய்டு இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு கூட இருக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வாய்டு மெயின் அப்படிங்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணிப்போம். கிளியர் ஸ்க்ரீன். ஒருவேளை இந்த கிளியர் ஸ்க்ரீன் இல்லை அப்படின்னா நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பழைய MSD கூடவே இன்னொரு MSD வருது. இப்போ அந்த கிளியர் ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக பழைய அவுட்புட்டை கிளியர் பண்ணுது அப்படின்னு கூட நான் சொல்ல முடியாது. ஒருவேளை printfக்கு அப்புறம் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த MSDயவே கிளியர் பண்ணிடும். ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ அதனால் clr scrங்கிறது
இப்போதைக்கு ஸ்க்ரீனில் ஏதாவது இருந்தால் கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை நான் இந்த CLR SCR இந்த MSDக்கு அப்புறம் போடுறேன்னு வச்சுப்போம். இப்போ மேலே MSD பிரிண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் CLR SCR இருக்குது அப்படிங்கும்போது என்னாகும், ரிசல்ட் எதுவுமே வராது. ரைட். ஸோ ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு MSD இங்கே வந்து நான் அது பிரிண்ட் பண்ணுறேன். MSD விட்டுருவோம், வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சாஃப்ட் டெக்கு அப்படி கொடுப்போம். ரைட். இப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். சாஃப்ட் டெக் மட்டும் வருது, மேலேயும் printf தான் கொடுத்துருக்கோம், MSD கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு அடுத்த இடத்துலையே நான் கிளியர் ஸ்க்ரீன்னு கிளியர் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு சாஃப்ட் டெக் மட்டும்தான் வருது. அதனால் கிளியர் ஸ்க்ரீனுங்கிறது பழைய அவுட்புட்டை கிளியர் பண்ணுது அப்படிங்கிறத விட இப்போ கரண்ட் அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதும் கிளியர் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறோம். அதை புரிஞ்சுக்குங்க. ரைட். இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தால் டோட்டலாக ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறது தான் CLR SCRோட வேலை. இப்போ GetCHோட வேலை என்ன? GetCHங்கிறது வந்து கெட் கேர் அப்படிங்கிறது தான். பட் GetCH இல்லைன்னா முதல்ல என்ன நடக்கும்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுப்போம். நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், அதை ரன் பண்ணிட்டேன். பட் எனக்கு ரிசல்ட்டு ஷோ ஆகலை. ரன் ஆகிருக்கா அப்படின்னா Alt F5 கொடுத்தோன்னா இந்த டாஸ் மோடுக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு. Alt F5 கொடுக்கும்போது ரிசல்ட்டெலாம் வருது, பட் எனக்கு ஷோ ஆகலை ரன் பண்ண உடனே. ஓகே. ஸோ GetCH கொடுத்தோன்னா கெட் கேரக்டர், ஒரு கேரக்டர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணும், அதுதான் GetCH. ரைட். புரியுதா? ஒவ்வொரு லைனுமே புரியும். இந்த printf வந்து பிரிண்ட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்காக தான் அடுத்தடுத்து போகும்போது printfல நிறைய விஷயங்களை நம்ம சொல்ல தான் போகிறோம். இந்த ப்ரோக்ராமுக்கு இந்த விளக்கம். ரைட். இதெல்லாம் ஓகே. இப்போ நான் அதை சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறது? இப்போ டெக்ஸ்ட் ஃபைல், அதாவது நோட்பேடை சேவ் பண்ணணுன்னா பேர் கொடுத்துட்டு .txt அப்படின்னு கொடுப்போம். அதே டாக்குமெண்ட், அது MS வேர்டெல்லாம் நம்ம சேவ் பண்ணும்போது .docx அப்படின்னு கொடுப்போம். எக்ஸல்னா XLSX அப்படின்னு கொடுப்போம். அதுக்கு மேலே சில எக்ஸ்டென்ஷன் அந்த ஃபைல் ஃபார்மேட்டை பொறுத்து இருக்குது. பட் சியை பொறுத்த வரைக்கும் .c அப்படின்னு சேவ் பண்ணணும். இப்போ நான் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து F2 C++ல கொடுத்துட்டு .cpp டிஃபால்ட்டாக இருக்குது. அது CPPனா C++ ஃபைலுக்காக கொடுக்கறது. நம்ம ஃபைல் வந்துட்டு இப்போதைக்கு C. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னால 1_c அப்படின்னு போட்டு .c அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். .c கம்பல்சரியாக கொடுக்கணும், அப்போ தான் அது இருக்குது. ஸோ .c கொடுக்கும்போது சில விஷயங்கள் அடிஷனலாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரிசல்ட்டு மாறாது. பட் .c கொடுத்துட்டேன்னா முன்னாடி எரர் வந்தது இல்லையா, அது எரர் வராமல் போகும். இப்போ நான் அந்த மேலே இருக்கிற 2 ஹெடர் ஃபைலையும் தூக்கிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். இப்போ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எரர் வரலை. முன்னாடி .cpp எக்ஸ்டென்ஷன் இருக்கிறப்ப அந்த இடத்துல எரர் வந்துச்சு. ஓகே. நான் வந்து சேவ் பண்ணலை, ஆனால் .cppன்னு எக்ஸ்டென்ஷன் இருந்தது இந்த ஃபைல் மேலே. நம்ம பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல .cன்னு சேவ் பண்ணிட்டேன். இப்போ டிஃபால்ட்டாக அந்த மேலே இருக்கிற 2 ஹெடர் ஃபைலையும் எடுத்துக்கும். பட் ஹெடர் ஃபைலே இனி வர இடத்துல தேவையில்லையானா இந்த conio.h அண்டு stdio.h இந்த ரெண்டுமே வந்துட்டு .cக்கு டிஃபால்ட் ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லலாம். அது டர்போ C++ல சில இடங்களில் இந்த ஹெடர் ஃபைல் போடாமல் இருக்கும்போது எரர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பட் டர்போ C++ பொறுத்த வரைக்கும் .cன்னு சேவ் பண்ணும்போது இந்த மேலே 2 ஹெடர் ஃபைல் போடலைனாலும் பிரச்சனை இல்லை. பட் ஜென்ரலாக நான் எப்பயுமே வந்து இந்த ஹெடர் ஃபைலை ப்ரிஃபர் பண்ணுவேன், போட்டுக்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதை நான் தனியாக ஃபைலை எடுத்துகிட்டு போனேன்னா வேறு எங்கேயாவது போட்டு யூஸ் பண்ணேன்னா சில இடங்களில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஹெடர் ஃபைல்ஸை எப்பயுமே போட்டுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. conio.h இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமு. ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். வேறு இடங்களில் சியை டைப் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இனிமேல் சொல்லப்போனால் டர்போ C++-ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விளக்கங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.